எவ்ரிவன், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று நம்ம சேலஞ்ச் பார்த்தது வந்து பேசிக்கான சிம்பிள் வார்ம் அப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டிங் பிரீதிங் மட்டும் பார்த்தோம். பட் இன்னைக்கு வந்து அதே ரிப்பீட் பண்ணிட்டு கிமுலேட்டிவா வில் பி ஆடிங் ஃபியூ மோர் ப்ராக்டிசஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு பிஃபோர் கெட்டிங் டு த ப்ராக்டிஸ், நேற்றுக்கு அந்த பண்ண ஒரு ரெக்கார்டிங் வந்து நான் உங்களுக்கு யூடியூப் சேனல்ல போட்டு அந்த லிங்க் அனுப்பியிருக்கேன் குரூப்ல. அதை நீங்க ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கங்க. இன்னைக்கு முடிச்சதுக்கு அப்புறமும் வந்து I'll be rendering it and I'll be sending the link to the group. அதை நீங்க இது வச்சுக்கோங்க நீங்க. ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு தி ப்ராக்டிஸ், நீங்க உங்களை கீப் யுவர்செல்ஃப் மியூட்டட், மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஃபார் அதர்ஸ் டு டு தட் ப்ராக்டிசஸ். அதனால உங்களோட ஜூம் உள்ள வந்தீங்கன்னாவே கீப் யுவர்செல்ஃப் மியூட்டட் அண்ட் தென் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணணும், ஆன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் என்னை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாவே போதும். இட் பி ஃபைன். ஓகே, பிஃபோர் கெட்டிங் தி ப்ராக்டிஸ், எதர் வஜ்ராசனா ஆர் சுகாசனா. ஆடிபிளா இருக்கா? நேற்று கொஞ்சம் ஆடிபிள் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. இஸ் இட் ஓகே? ஓகே, எதர் சுகாசனா ஆர் உங்களுக்கு வந்து வஜ்ராசனா. எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளா இருக்கோ யூ கேன் ஜஸ்ட் முத்ரா, இந்த முத்ரா வச்சுட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 சாதாரண சுவாசம், நல்ல நிதான மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடுங்க. Take a deep breath in and slowly breathe out. Take another deep breath in and slowly breathe out. நல்லா இன்ஹேல் பண்ணி மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க, வேகமே வேண்டாம். மெதுவாக மூச்சு வெளிவிடுங்க. ஒவ்வொரு முறை நல்ல மூச்சு உள்ள எடுக்கிறப்ப உடல் முழுக்க நல்ல ஒரு புத்துணர்வோடு இருப்பதை உணர்வை நல்லா ஃபீல் பண்ணுங்க. ஒவ்வொரு முறை மூச்சு வெளியேறும் பொழுது உடல் முழுது தளர்ந்து நல்ல நிதானமான ஓய்வை நோக்கி செல்வதை உணர்ந்து பாருங்க. நல்ல நிதான மூச்சு வெளியில் எடுத்துக்கலாம். முழுமையாக மூச்சை வெளியிடுங்க. 2 more rounds. Take a deep breath in and slowly breathe out. Take another deep breath in and slowly breathe out. நல்ல மூச்சு இழுத்து நிதானம் விட்ட பிறகு உங்களது அழகான கண்களை நல்லா திறந்துக்கலாம். திறந்துட்டு உட்கார்ந்த நிலையிலிருந்து நின்ற நிலைக்கு போகலாம். ஸ்டாண்டிங்ல வந்து வார்ம் அப்ஸ், நல்ல டீட்டெயிலா வார்ம் அப்ஸ் பார்த்துட்டு தென் வி கேன் கோ ஃபார் ஃபர்தர் பிரீதிங் அண்ட் தென் கோ ஃபார் சிட்டிங் ப்ராக்டிசஸ் புதுசாக பார்க்கலாம். ஓகே, கம் டு த ஸ்டாண்டிங் பொசிஷன். ஸ்டாண்டிங் வந்துடலாம். கால் நல்லா ஒரு 1.5 feet கேப் விட்டுக்கலாம். இந்த ரெண்டு பாதங்களுக்கும் 1.5 feet, 1 feetல 1.5 feet வரைக்கும் கேப் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்டார்ட் வித் ஃபிங்கர்ஸ். ஃபிங்கர்ஸ் ஆரம்பிக்கலாம். சேர்ந்து பண்ணலாம். ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளவு ஷேக் பண்ண முடியுமோ, உங்க ஃபாஸ்ட் எவ்வளவு ஷேக் பண்ண முடியுமோ ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க. கீப் ஆன் ஷேக்கிங். ஷேக் பண்ணுங்க. ஷேக் இட், ஷேக் இட், ஷேக் இட், ஷேக் இட், ஷேக் இட், ஷேக் இட், ஷேக் இட். ஷேக் 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 ஷேக். அப்படியே ரைஸ் அப் பண்ணுங்க. மேல கொண்டு போங்க, கீழே கொண்டு வரலாம். மேல கொண்டு போங்க, கீழே கொண்டு வரலாம். மேல கொண்டு போங்க. டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். இது அப்படியே ரொட்டேஷன் பண்ணலாம். 1 2 3 4 5 6. அடே ஆல்டுகெட்ல 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். நல்லா ரிலாக்ஸ் பண்ணும்போது இந்த கை முட்டியில இருந்து மெதுவா அந்த ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த விரலோட நுனியில வந்து லேசா
ஃபீல் பண்றது பாருங்க. நல்ல நிதான மூச்சு விட்டு முழுமையாக மூச்சு வெளிவிடும் பொழுது கைகள் ரெண்டு நல்லா தளர்ந்து இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. கைகள் நல்லா தளர்ந்து இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. நல்ல நிதான மூச்சு விட்டு முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. ரெண்டாவது வந்து பாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிஸ்ட். ரிஸ்ட் நேரா வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, anti-clockwise, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். ஓகே. இதற்கு பிறகு ரிஸ்டுக்கு பிறகு எல்போ. எல்போ வந்து நல்லா நீட்டிக்கிறேன் கையை. கை நல்லா லேசா புல் பண்ணு. இந்த புல் பண்றப்ப இந்த புல் பண்ணும்போது மசில்ஸ் இங்க இருந்து நல்லா லேசா இழுக்கும். இழுத்தாதான் இந்த மசில்ஸ் ஒர்க் பண்ணும் உங்களுக்கு. வச்சு மேல பிடிச்சிட்டு லேசா புல் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அது ஆப்போசிட் பண்ணுங்க. நல்லா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அவ்வளவுதான். இப்படி புல் பண்ணும்போது இந்த மசில்ஸ் ஒர்க் பண்ணும். மேல புல் பண்ணும்போது அடியில் இருக்க மசில்ஸ் ஒர்க் பண்ணும். ஓகே. அது போலதான் மாற்றி கைகள் மாற்றி பண்ணுங்க. நல்லா புல் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா கீழே போயிட்டு லேசா புல் இட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். நல்லா ரிலாக்ஸ் பண்ணும்போது இந்த மசில் நல்லா லேசா புல் ஆகிட்டு அப்படியே போய் எடுக்கிறத நல்லா ஃபீல் பண்ணுங்க. நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு தோள்பட்டைக்கு போலாம். இந்த முதிரை வச்சுட்டு தோள்பட்டை வச்சுட்டு 1, 2, 3, 4, 5. கை ரெண்டு இணையணும். 6, 7, 8, 9, 10. இது பேக்வர்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். நல்லா தோள்பட்டை நல்லா முன்னும் பின் நல்லா ரொட்டேஷன் பண்ணி மசில்ஸ் ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆயிடுது. ஓகே. ஷோல்டர் ரொட்டேஷன் முடிஞ்சுட்டு ஷோல்டர் ஷ்ரக்ஸ் அப்படின்ட்டு. ஷ்ரக்ஸ்ன்றது நாம லேசா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Backward. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். செஸ்ட் மசில்ஸ், பெக்டோரல் மசில்ஸ், இந்த ஸ்கேப்புலர் மசில்ஸ் எல்லா மசில்ஸும் இந்த ஷோல்டர் ஷ்ரக்ஸ் அப்படின்ற ப்ராக்டிஸ்ல நல்லா ஸ்டிமுலேட் ஆகி ரிலாக்ஸ் ஆயிடும். ஓகேவா? இப்போ ஷோல்டர் முடிஞ்சது. வி கோ ஃபார் நெக். நெக்ல வந்து ஃபர்ஸ்ட் அப் டவுன் ப்ராக்டிஸ். நல்லா இன்ஹேல் பண்ணும்போது கழுத்து மேல போகணும். எக்ஸேல் பண்ணும்போது கழுத்து கீழே வரணும். இப்போ ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். நல்ல மூமெண்ட்ஸும் பிரீதிங்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்ஹேல் அப், exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down.
Inhale up. Exhale down. Inhale up. Exhale down. Last round. Inhale up and exhale down. நல்லா கழுத்து மேல கீழே போகும்போது இந்த மசில்ஸும் நெக் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும்போது நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. ரெண்டாவது வந்து ரொட்டேஷன் மெதுவா. நெக் பெயின் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, வேகமா பண்ண வேண்டாம். ஏன்னா நெக் பொறுத்த வரைக்கும் மசில்ஸ் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு, வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஸ்லோவா நம்ம பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி ரொட்டேஷன் எடுத்தோன்னு வேகமா பண்ண வேண்டாம். ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க மெதுவா. சிவியர் நெக் பெயின் இருக்கவங்க வந்து ரொட்டேட் பண்ணா சம்டைம்ஸ் பெயின் அதிகமாகும். அவங்க மட்டும் யூ கேன் அவாய்ட் த ப்ராக்டிஸ். நல்ல 2 3 4 5. இப்ப ஆன்டி கிளாக் வைஸ் 5 4 3 2 and 1. நல்ல மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. இந்த நெக், இந்த பேக் சைடு எல்லா மசில்ஸும் நல்லா ஃபிளெக்ஸ் ஆயிருக்கு நெக் பொறுத்திருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் சப்போஸ் உங்களுக்கு நெக் பெயின் ரொம்ப இருக்கு, அதனால இந்த ரொட்டேஷன் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு ஆல்டர்னேட் ப்ராக்டிஸ் வந்து ரைட் லெஃப்ட் ரைட் left, right, left, right, left, right, left, right, and left. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு 5 டைம்ஸ், லெஃப்ட் சைடு 5 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக் புல் பண்றோம். நல்லா ஒரு பக்கம் கை வச்சுட்டு இன்னொரு பக்கம் தலைமையில வச்சுட்டு லேசா புல் பண்ணுறோம். எவ்வளோ புல் பண்ண முடியும், ரொம்ப அழுத்தி புல் பண்றோம்னா இங்க ஒரு ஹோல்டு, கை வச்சுட்டு லேசா புல். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஆப்போசிட் பாருங்க. ஹோல்ட் பண்ணிக்கிறோம், ஹோல்ட் பண்ணுங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1. Relax. So we have completed 6 practices. 6 practice complete பண்ணிட்டோம். Fingers, palm, wrist, elbow, shoulders, neck. So 6 practice முடிஞ்சது. We go for lower body. Let us start with pelvic rotation. நான் இப்போ சொன்னது போல இந்த கேப் வந்து 3.5 feet இருக்கணும். ஹோல்ட் பண்ணிக்கிங்க, மெதுவா ரொட்டேட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆன்டி கிளாக் அப்படியே மெதுவா. 10 9 8 7 6 5 4 3 2 1. சீக்கிரம் நல்லா தளர்ந்து நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பவர் பேக்வர்ட் பெண்டிங். பவர் பேக்வர்ட் பெண்டிங், அதாவது இன்ஹேல் பண்ணும்போது கை மேல ரைஸ் பண்றோம். எக்ஸேல் மெதுவா. எவ்வளவு குனிய முடியுமோ அவ்வளவு குனிங்க. இவ்வளவு வந்தாலும் ஓகே, இவ்வளவு வந்தாலும் ஓகே. உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ அதை பொறுத்து ஸ்ட்ரெயின் பண்ணாம பண்ணுங்க. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். Inhale up, exhale down. 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 ரொம்ப ஸ்லோவா பண்ணலாம். Inhale up
and exhale down. நல்ல மூச்சு இழுக்கும் போது தலை நல்லா ஃபுல்லா மேல போகட்டும், முதுகு நல்லா விரியட்டும். எக்ஸேல் பண்ணும்போது மெதுவா ட்ரங்க் மெதுவும் கீழே வந்துருக்கு. ரிலாக்ஸ். ஸோ 10 times ஃபார்வர்ட் பேக்வர்ட் பெண்டு. நல்லா அந்த மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆகி ரிலாக்ஸ் ஆகும்போது அப்படியே லேசா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. ஒவ்வொரு ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு பிறகும் இந்த மசில்ஸ் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு, இந்த ஜாயின்ஸ் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு அப்படின்றத கேன் ஜஸ்ட் ஃபோக்கஸ் இட். ஓகே, இப்போ சைட் போகலாம், ஹோல்ட் பண்ணிக்கலாம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 and 2 relax. ஓகே, சைடு மசில்ஸ் நல்லா கம்ப்ளீட்டா ரிலாக்ஸா இருக்கிறத ஃபீல் பண்ணிட்டு now you go for thighs, knee, soft muscle மூணுக்கும் சேர்ந்து ஒரே ப்ராக்டிஸ். சப்போஸ் knee பெயின் இருந்ததுன்னா அவங்களுக்கு மாடிஃபைடு ப்ராக்டிஸ் நேசா இந்த மாதிரி இது பண்ணாவே போதும். knee பெயின் இருந்துச்சுன்னா நார்மல் பீப்புள் பொறுத்த வரைக்குமே எதர் தோப்பக்கரணும் ஆர் சேர் போஸ் இது வேணா உங்களுக்கு கன்வீனியன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்து. ஓகே, நெக்ஸ்ட் நல்லா இன்ஹேல் பண்ணிக்கலாம். எக்ஸேல் பண்றப்ப அவுட் 1 2 up 3 up 4 up 5 up 6 up 7 up 8 up 9 up 10 up. ரிலாக்ஸ். முழுமையா ஃபுல் பாதமும் கீழே இருக்கும், கால் தூக்கக்கூடாது. ஃபுல் பாதமும் கீழே இருக்கும்போது தான் காக் மசில்ஸ் ஆங்கிள் மசில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த ப்ராக்டிஸ் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ வந்து ஹோல்ட் பண்ணிட்டு ஆங்கிள் ஆங்கிள் பொறுத்தவரை ரைட் சைடு சென்டர் லெஃப்ட் சைடு பார்த்துப்போம். ஓகே, ஸ்ட்ரைட்டா இருக்கும். ரைட் சென்டர் லெஃப்ட் சென்டர் ரைட் சென்டர் left center right center 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 left center. Relax. லாஸ்ட் ப்ராக்டிஸ் டோஸ் அண்ட் ஹீல்ஸ். ஃபர்ஸ்ட் டோஸ் நிக்கிறோம், ஹீல்ஸ்ல போறோம். டோஸ் ஹீல். இப்போ ஹோல்ட் பண்ணிக்கலாம். டோஸ் ஹீல் டோஸ் ஹீல் டோஸ் ஹீல் டோஸ் ஹீல் டோஸ் ஹீல் டோஸ் ஹீல் டோஸ் heel, toes, heel, toes, heel, toes, heel. Relax. நல்ல காலை அகத்தி நல்ல மூச்சு இழுத்து கவனம் விடுங்க. நல்ல மூச்சு இழுத்து விடும் பொழுது ஹோல் பாடி ஹெட் டு டோஸ் அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டே கீழே வாங்க. எல்லா தசைகளும் எல்லா மூட்டுகளும் நல்ல தளர்ந்து முழுமையான ஓய்வோடு இருக்கிறத ஆழமான சுவாசத்தோட உணர்ந்து பாருங்க. நல்ல மூச்சு எடுத்து நிதான மூச்சு விட்டு விடும் பொழுது உடல் முழுதும் நல்ல தளர்ந்து நல்ல ஓய்வோடு இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். ஒரு 3-5 சுவாசம் நல்ல மூச்சு எடுத்து நிதானம் விடும் பொழுது உடம்பு இறுக்கமான இருந்த உடம்பு நல்ல தளர்ந்து லேசா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இந்த லேசா இருக்கிறது என்னன்னா உடம்பு இருக்கக்கூடிய இறுக்கமெல்லாம் தளர்ந்து எனர்ஜைஸ் ஆகி நல்ல எல்லா ஓட்டங்களும் சீரா இருக்கிறத நல்ல உணர்ந்து ஆழமான சுவாசம் எடுத்து நிதானம் மூச்சு விடலாம். பொதுவாக கண்களை திறந்துக்கலாம். ஓகே, வார்ம் அப்ஸ் முடிச்சாச்சு. வார்ம் அப்ஸ் முடிச்சுட்டோம். Now we go for breathing practices.
பிரீதிங் வந்து ஸ்டாண்டிங் நேற்று 4 பார்த்தோம். இன்னைக்கு கியூமுலேட்டிவா எக்ஸ்ட்ரா 2 சிட்டிங் ப்ராக்டிசஸ் பார்ப்போம். ஓகே, ஸ்டாண்டிங் ப்ராக்டிஸ் வந்து ஒரு 1 ஃபீட் கேப் வச்சுக்கணும், அதுக்கு மேலே தேவைப்படாது. வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு நேராக பர்பண்டிகுலர் டு த ஷோல்டர்ஸ் நேராக வச்சுட்டு இன்ஹேல் பண்றப்ப நல்ல விரிவடையும், நல்லா விரிவடையணும். எவ்வளவுக்கு எவ்வளவு விரிவடையணும் அவ்வளவு பேர் விரிவடைங்க. அப்புறம் மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க. இது என்ன வருதுன்னா, இங்க போகும்போது பிரீத் ஃபுல்லா இழுத்துருவோம், கை மட்டும் போற மாதிரி இருக்கும். இங்க கை மட்டும் போற மாதிரி இருக்கும் இனிஷியல் ஃபேஸ்ல. அப்புறம் மெது மெதுவா நம்ம பிரீத்தையும் மூமெண்ட்ஸையும் கோரிலேட் பண்ணும். மெயின் ஃபோக்கஸே வந்து பிரீத்து மூமெண்ட்ஸ் ரெண்டுமே கோரிலேட் பண்ணும். ரெண்டு சிங்க் ஆனாதான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறீங்க. இன்ஹேல் பண்ணும்போது மெதுவா ஸ்லோவா இன்ஹேல் பண்ணணும். இது வரைக்கும் நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. ஸ்லோவா எக்ஸேல், மெதுவா பிரீத் அவுட் பண்ணும் பொழுதே மூமெண்ட்ஸும் பிரீத்தையும் சிங்க் பண்ணிட்டே வாங்க. வெரி குட். நல்லா இன்ஹேல், ஸ்லோலி எக்ஸ்பேண்ட் 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 and slowly breathe out, breathe out, breathe out. நல்லா breathe out பண்ணிட்டு மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க. Inhale, slowly expand. நல்ல ஒரு ஆழமான சுவாசம், பிரீத் நல்லா இழுத்து செஸ்ட் நல்லா விரிச்சிருக்கு பிறகு மெதுவாக பிரீத் அவுட் ஸ்லோவா பண்ணுங்க. வேகமே வேண்டாம், ஸ்லோவா பண்ணிக்கிட்டே வந்து you can join your palm. 2 more rounds. நல்லா இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க and slowly breathe out. Inhale, last round. நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. இது வரைக்கும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. And slowly exhale out. நல்லா மெதுவா எக்ஸேல் பண்ணிட்டு and slowly drop down. நல்லா தோள்பட்டை தளர்த்தி போடுங்க. தோள்பட்டை நல்லா ஓய்வு எடுக்கிறத ஃபீல் பண்ணுங்க. கண்களை மூடிக்கொண்டு இந்த பயிற்சிக்கு பிறகு நுரையீரல் முழுவதும் பிராணசக்தியோடு இருப்பதை உணர்ந்து பாருங்க. தோள்பட்டை மெற்பகுதி, செஸ்ட், அப்டமன் நல்லா நல்லா ரிலாக்ஸா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இன்ஹேல் எடுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. எக்ஸேல், ரிலாக்ஸ். இது ஹேண்ட்ஸ் இன் அவுட் பிரீத். ரொம்ப சிம்பிள். இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிரீத்தையும் மூமெண்ட்ஸும் சிங்க் ஆகிறது முக்கியம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிங்க் ஆகலைன்னா நம்ம என்ன மாஸ்டர் பண்ணி அர்த்தம். நல்லா விரிவடையும் போது அதே போல சுருங்கும் போது பிரீத் அவுட் பண்ணும்போது நல்லா மசில்ஸ் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஃபார்ம் சேரணும். ரெண்டையும் சிங்க் பண்றது மிக முக்கியம். செகண்ட் பிரீதிங் வந்து ஹேண்ட்ஸ் ஸ்ட்ரெச் பிரீத். 3 ஸ்டேஜஸ்: லோயர், மிடில், அப்பர். 3 லோபுக்கும் லாக் பண்ணிக்கிற ஃபர்ஸ்ட் செஸ்ட் கிட்ட வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் அப்டமன். அப்ப ஸ்ட்ரைட்டா போகணும். உங்களுக்கு தோள்பட்டை இணையா நல்ல மூச்சு இழுக்கும் போதே நல்லா பிரீதிங் பண்றீங்க. இது பிரீத் அவுட். நல்லா பிரீத்திங், நல்ல மூச்சு இழுத்துட்டே வாங்க. மெதுவாக மூச்சு விட்டுட்டே போங்க. பேக் டு நார்மல். இப்படி வச்சு வேண்டாம். நல்லா பேக் டு நார்மல் கொலாப்ஸ் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். பிரீத் நல்லா இன்ஹேல், ஸ்லோ இன்ஹேல் பண்ணிட்டே வாங்க. வெரி குட். மெதுவாக எக்ஸேல் பண்ணிட்டு ரிலாக்ஸ். சேம் கான்செப்ட் 2 more rounds ரிப்பீட் பண்ணுங்க. நல்லா இன்ஹேல், நல்லா பிரீத்தை கோஆர்டினேட் பண்ணி இன்ஹேல் வரைக்கும் பண்ணிட்டு இப்போ எக்ஸேல் ஸ்லோவா அப்படியே கொண்டு வந்து செஸ்ட் கிட்ட வச்சுக்கலாம். Again, 2 more rounds. Inhale and exhale. Again, slowly inhale and exhale. கீழ் பகுதி வந்து நல்லா பிராணசக்தியோட நிறைஞ்சு வச்சிட்டோம். செஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். செஸ்ட் வந்து நல்லா இதே மாதிரி ஃபோல் பண்ணிட்டு ஸ்லாண்டிங்கா இன்ஹேல். நல்லா மூச்சு இழுக்கும் பொழுது உங்க கண்ணோட இந்த மசில்ஸும் கண்ணும் ஒரே லைன்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தென் ரிலாக்ஸ்.
இந்த ஆங்கிள் எனக்கு தெரிய தெரியும். நல்லா இன்ஹேல் பண்ணும்போது இப்படி போயிட்டு இப்படியும் போகக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது. நல்லா மிடில் வச்சுட்டு எக்ஸேல் டவுன். நல்லா இன்ஹேல் ஸ்லோலி பண்ணிட்டு exhale down. Inhale and exhale down. 2 more rounds. நல்லா இன்ஹேல் பண்ணுங்க, நல்ல இன்ஹேல், மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க, நல்ல இன்ஹேல் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு and exhale down. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த மசில்ஸ் நல்லா விரிவடைவ ஃபீல் பண்ணுங்க. விரிவடையும் போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா ரிலாக்ஸா இருக்கிறது ஃபீல் பண்ணுங்க. ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷோல்டர்ஸ். ஷோல்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் இதே மாதிரி லாக் பண்ணிட்டு above the head. இன்ஹேல், காது மடங்கு தொடணும். பைசப்ஸ் மசிலும் காது மடங்கு தொடணும் தான் ஸ்ட்ரெச்சிங். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ரிலாக்ஸ். நல்லா இன்ஹேல், ஸ்லோலி ரைஸ் அப் and exhale down, relax. Inhale up, exhale down. மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க. Inhale up, exhale down. லாஸ்ட் நல்ல மூச்சு மெதுவா இழுத்து நல்லா தலைக்கு மேல கொண்டு போய் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மெதுவா அப்படியே ப்ரீத் அவுட் பண்ணிட்டே ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க. வேகமே வேண்டாம், ஸ்லோவா பண்ணிட்டு 5 முறை பண்ணதுக்கு அப்புறம் அன்லாக் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ். இப்ப பாருங்க, நுரையீரல் முழுவதும் கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதி 3 பகுதிகள் நன்கு ஆழமான சேகத்தோடு இழுத்து விடும் பொழுது முழுவதுமாக பிராணசக்தியோடு நிறைந்திருப்பதை உணர்ந்து ஆழமான சுவாசம் இழுத்து விடும் பொழுது புத்துணர்வோடு இருப்பதை உணர்ந்து நல்லா ஃபீல் பண்ணுங்க. Inhale and slowly exhale. நெக்ஸ்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ண பிறகு அடுத்த பயிற்சி வந்து ஆங்கிள் ஸ்ட்ரெச் பிரீத். ஆங்கிள் ஸ்ட்ரெச் பிரீத்திங் வந்து கால், கணுக்கால் வந்து நல்லா ரைஸ் ஆகணும். அது போல கையும் ரைஸ் ஆகணும். ஒரு தடவை பண்ணி காமிக்க பாருங்க. நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு மெதுவா மேல போறீங்க, எக்ஸேல் பண்ணிட்டு மெதுவா கீழே. அதுதான் ப்ராக்டிஸ். சைமல்டேனியஸா கால், கை ரெண்டுமே ரைஸ் பண்ண போகும். அதுதான் இதோட ப்ராக்டிஸோட பெனிஃபிட். இது வந்து கணுக்கால் ரைஸ் பண்ணும்போது காஃப் மசில் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது. அது போல கை ரைஸ் பண்ணும்போது வந்து ஷோல்டர்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். 2 பெனிஃபிட்ஸ் மேஜரா இருக்குதுல்ல. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நேரம் ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்க ஷேக் ஆகிறதுக்காக நேரம் ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்ஹேல் ஸ்லோவா ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் அப் அண்ட் ஸ்லோலி டவுன் டவுன். அது போல ரைஸ் அப் ஸ்லோலி. எவ்வளவு ரைஸ் பண்ணுங்க அண்ட் ஸ்லோலி டவுன் டவுன். சப்போஸ் என்னால கால் தூக்கும் போது ஒரு ஷேக் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கால் பாதத்தை வந்து அப்படியே வச்சு கூட நீங்க பண்ணலாம். ஒரு மாடிஃபைடு போஸ். வெறும் கை மட்டும் ரைஸ் பண்ணிட்டு மெதுவாக ஃபீல் பண்ணலாம். சப்போஸ் கொஞ்சம் ஏஜ்டா இருக்கிறவங்க நல்லா பண்ண முடியல, ஷேக் ஆகுது கால் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பாதங்கள் அந்த இடத்துல வச்சுட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே பெனிஃபிட்ஸ் வரும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா அந்த காஃப் மசிலுக்கான பெனிஃபிட் மட்டும் இருக்காது. ஓகேவா? Let us try to do the practice. Inhale up, slowly rise up பண்ணுங்க and slowly breathe out. Inhale, rise up again, slowly rise up and exhale down. Inhale, rise up, exhale down. Now last round. Inhale up and exhale down. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோக்கஸ் எல்லாம் காஃப் மசில் பாருங்க. நல்லா ஸ்ட்ரெச் ஆகி ரிலாக்ஸா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. காஃப் மசில் லேசா இருக்குது. கெண்டைக்கால் சதை, கணுக்கால் முட்டி நல்ல எனர்ஜைஸ் ஆயிட்டு லேசா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. நல்ல நிதான மூச்சு எடுத்து முழுமையாக மூச்சு எடுத்து வெளியிடுங்க.
ஆழமான சுவாசம் விட்டுட்டு அடுத்த பயிற்சி வந்து ஜாய் ஆஃப் பிரெத் அப்படின்னு சொல்லி. ஜாய் ஆஃப் பிரெத்ன்றது நல்ல சந்தோஷமான நிலைக்கு போகும்பொழுது கம்ப்ளீட்டா செஸ்ட் ஓபன் பண்ணிட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ண போறோம். நாம சைட்ல இங்க இருந்து சைட்ல கொண்டு போனோம். ஒரு பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம ஏற்கனவே பண்ணது வந்து இங்க ஒரு 1.5 feet வச்சுப்போம். இதுக்கு வந்து எக்ஸ்பேண்டிங் நல்லா ஒரு 2, 2.5 மேக்ஸிமம் 3 வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க இருந்து செஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிச்சுட்டு சைட்ல நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அப்புறம் மெதுவா டவுன் போறீங்க. டவுன் போகும்போது உங்களால முடிஞ்சா தொடுங்க, இல்லைன்னா இவ்வளவுதான் வருதுன்னா வரட்டும், எவ்வளவு வருதோ வரட்டும், ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அகைன் ரைஸ் அப், அகைன் இன்ஹேல் பண்ணிட்டு ரைஸ் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் கீழே போகும்போது உங்களை ஹக் பண்ணிட்டு மெதுவா கீழே போகும். இன்ஹேல் அப், எக்ஸ்ஹேல் டவுன், இன்ஹேல் அப், ஹக் பண்ணிட்டு மெதுவா கீழே போகலாம். ஸோ இதுதான் போஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டு கீழே போய் டச் பண்ண போறோம். செகண்ட் ரவுண்ட் okay, it is all start to exhale, touch the floor, inhale up, exhale, hug yourself, go down, நல்லா hug பண்ணிட்டு கீழே போலாம். Inhale up, exhale down, touch பண்ணலாம் ஃப்ளோர. அப்ப நல்லா மூச்சு ஆழமா சுவாசம் உள்ள எடுத்து மெதுவா ஹக் பண்ணிட்டு கீழே போலாம். Inhale up, exhale down, touch the floor. Inhale up, exhale, hug yourself, go down. 2 more rounds. Inhale up, exhale down, touch the floor. Inhale up, exhale, hug yourself, go down. நல்லா போலாம். லாஸ்ட் ரவுண்ட். இன்ஹேல் அப், நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸேல், டச் த ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் இப்போ ரவுண்டுக்கும் பாருங்க, உங்க கை நல்ல கீழே வந்து ஃப்ளோரை டச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். டச் பண்ணிட்டீங்கன்னா கேன் ஏபிள் டு ஃபீல் கம்ஃபர்டபுள். அகைன் இன்ஹேல் அப், எக்ஸேல் பண்ணிட்டு ஸ்டே தேர். அங்கேயே ஸ்டே பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது எதுக்கு ஸ்டே பண்றதுன்னா இந்த மசில்ஸ் நல்லா புல் பண்ணி, காஃப் மசில் நல்லா புல் பண்ணி, ஹிப் நல்லா புல் பண்ணி கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா மூச்சு நிதானம் எடுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. நல்ல இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். உடம்பு முழுக்க காஃப் மசில்ஸ், தைஸ், ஹிப், பேக் எல்லா மசில்ஸ் நல்லா கம்ப்ளீட்டா இந்த ஜாய் ஆஃப் பிரெத் பண்ணதுக்கு பிறகு நல்லா ஸ்ட்ரெச் ஆகி லேசா ரிலாக்ஸா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நல்ல டீப் பிரெத் இன் அண்ட் ஸ்லோலி பிரீத் அவுட். கண்கள் மூடி நிலையில take a deep breath in and slowly breathe out. Now we can go for sitting practices. உட்கார்ந்த நிலைக்கு போயிடலாம். உட்கார்ந்த நிலைக்கு போகும்போது இந்த நிலைக்கு போயிடலாம். கை நல்லா பின்பக்கம் வச்சுட்டு கால் நல்லா நீட்டி வச்சுக்கலாம். Then just spread your legs and keep your hands behind. Okay. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து மார்ஜரி ஆசனா ஆர் டைகர் ஆர் கேட் கவ் ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். மார்ஜரி ஆசனான்றது இட்ஸ் சன்ஸ்கிரிட் நேம். கேட் கவ் போஸ் ஆர் டைகர் போஸ் அப்படின்றது வந்து இங்கிலீஷ் ஆர் கலோக்கியல் நேம். நமக்கு வந்து நேம், நீங்க ஆசனாஸ் நேம் பண்றதெல்லாம் கொஞ்சம் சில சமயம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா
உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் இங்கிலீஷா இருக்கோ, எது தமிழ்ல இருக்கோ, எந்த ஒரு இது உங்களுக்கு வந்து புலி சுவாசம் தமிழ்ல சொல்லுவோம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது சன்ஸ்கிரிட் தான் நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி குழப்பிக்க வேண்டாம். நமக்கு தேவை வந்து போஸ், அந்த போஸ் எப்படி பண்றோம், எவ்வளவு பெனிஃபிட்ஸா இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டா போதும். ஓகே, இதுல வந்து நான் எப்படி பண்றதுன்னு காமிக்கணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வஜ்ராசனம் போகணும். வஜ்ராசனை பொறுத்த வரைக்குமே நீ பெயின் இருக்காங்க, இட்ஸ் குட் அவாய்ட். வஜ்ராசனா இஸ் கான்ட்ரா இண்டிகேட்டர் ஃபார் நீ பெயின் இருக்கும், தயவுசெய்து வஜ்ராசனம் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு அன்ஈஸ்னஸ் வரும், பெயின் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிடும். எப்படி வஜ்ராசனம் எப்படி போறது சொல்றேன் பாருங்க. ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஒரு பக்கம் ஷேக் பண்ணிட்டு ஃபோல்டு த ரைட் நீ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சிட் இன் த ரைட் நீ, இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வஜ்ராசனம். இந்த ப்ராப்பர் போஸ் வஜ்ராசனம் பண்றதுக்கு இதுதான். பட் ஆனா நமக்கு வந்து நார்மலா இப்படி உட்காந்து இருக்கோம் அப்படின்னா கூட நீ முட்டியை போட்டு இப்படி உட்காந்துக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வஜ்ராசனத்துல வந்து ரெண்டு முட்டிக்கு நல்ல ஒன்னாம் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். அது எப்படின்னா, இந்த ரெண்டு மேட்ல பண்ணும்போது ரெண்டு எண்டுக்குமே காலை கொண்டு வந்துடும். மேட்டோட ரெண்டு எண்டுக்கும் காலை கொண்டு வந்துடலாம். மேட்டோட ரெண்டு எண்டு கொண்டு வந்தா ஒன்னாம் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன் பாம் அப்புறம் பண்ணுங்க. இதுதான் போஸ். ஸோ எப்படி பண்றதுன்னா, உங்களுக்கு இந்த பக்கம் பண்ணி காமிக்க பாருங்க. இப்படி உட்காந்து இருக்கமா, ரெண்டுக்குமே வந்து ஒன்னாம் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்புறம் கையை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னாம் டிஸ்டன்ஸ், கையை ஓப்பன் பண்ணுங்க. அப்புறம் ஒரு பாம் டிஸ்டன்ஸ். அதான் ஓகே. இந்த போஸ் நீங்க பண்ணது பிறகு ஓகே, முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது இந்த பாம் நீ அண்ட் காஃப் மசில்ஸ் மூணு ஒரே லைன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இந்த பாம், காஃப் மசில்ஸ், இந்த ஃபுட் எல்லாம் ஒரே லைன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணதுக்கு அப்புறம் மெதுவா தலை மேல போகும்போது முதுகு கீழே போகும். இது இன்ஹேலேஷன். அப்புறம் எக்ஸேல் பண்ணும்போது தலை கீழே போறப்ப செஸ்ட் ரைஸ் ஆகும். இது எக்ஸலேஷன். இன்ஹேல், ரைஸ் அப், எக்ஸேல், செஸ்ட் அப். இவ்வளவுதான் போஸ். ஓகேவா? நல்லா வஜ்ராசனம் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த டைகர் போஸ் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறோம். வச்சுட்டு இன்ஹேல், ரைஸ் அப், தலை மேல போகுது, முதுகு கீழே போகுது. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். நல்ல மூச்சு நிதானம் இழுக்கும் பொழுது தலை மேல போகும், முதுகு கீழே போகும். எக்ஸேல், மூச்சு வெளிவிடும் பொழுது மெதுவாக செஸ்ட் மேல வரும், தலை கீழே போறது ஃபீல் பண்ணுங்க. இன்ஹேல் அப், exhale down, inhale up, exhale down. நல்லா கீழே போகும்போது தலை கீழே செஸ்ட் நல்லா மேல வர ஃபீல் பண்ணுங்க. 2 more rounds. நல்லா இன்ஹேல், மெதுவா தலை மேல போகுது, முதுகு கீழே வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு முதுகு கீழே போகுது அவ்வளவுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் லோ பேக் பெயின், ஸ்பைன் ரிலாக்ஸேஷன், அப்புறம் ஹிப் மூணுக்குமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ், ஆஸ் வெல் அஸ் நெக் ஆல்சோ. எக்ஸேல் பண்ணும்போது மெதுவா ஸ்டெச் டவுன் அண்ட் செஸ்ட் அப். லாஸ்ட் நல்லா மெதுவா மூச்சு இழுத்துட்டே தலை மேல வரட்டும், முதுகு கீழே போகட்டும். அது போல மெதுவா எக்ஸேல் பண்ணிட்டே கீழே போறப்ப செஸ்ட் மெதுவா மேல வரது ஃபீல் பண்ணுங்க. அந்த ஒவ்வொரு பாயிண்ட் நீங்க மேல போறது கீழே வர்றது மசில்ஸ் அசையும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க ஃபீல் பண்றது தான் யோகா பிராக்டிஸ். 5 முதல் 7 தடவை நீ நல்லா பண்ணதுக்கு பிறகு மெதுவா வந்துட்டு எல்போ கீழே வச்சுட்டு கணத்தை கையில் வச்சுக்கலாம். கணத்துல பேச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வஜ்ராசனம் பண்ண முடியல, என்னால வந்து வஜ்ராசனம் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நத்திங் டு வரியை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு செஷன் வந்து ப்ராப்ஸ் வச்சு பண்ண போறோம். அதே போல வந்து வித் சேர் வச்சு பண்ண போறோம். ஸோ அதுல வந்து மாடிஃபைடு ப்ரோசஸ் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்போம். அதனால வந்து வஜ்ராசனம் எல்லாம் பண்ண முடியல, எனக்கு முட்டி பெயினா இருக்கு,
ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு மாற்று வகையில வந்து ப்ராப்ஸ் யூஸ் பண்ணியும் இல்லை வந்து சேர்ல வந்து எப்படி பண்றதுன்றதும் ஒரு செஷன் உங்களுக்கு அந்த 14 டேஸ்க்கு அப்புறம் வரும். அப்போ வந்து நீங்க அந்த செஷன்ஸை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இது வந்து மெயின் பெனிஃபிட் வந்து லோ பேக்கு, ஸ்பைனு, நெக்கு, 3 பெனிஃபிட்ஸ் இந்த டைகர் பிரீதிங்ல வரும். உங்களுக்கு ரொம்ப நாள் ரொம்ப டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு 1 ஹவர் டிராவல் பண்ணாலே லேசா பேக் பெயின் வருது அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ப்ராக்டிசஸ் ஒரு 10ல இருந்து 15 முறை பண்ணுங்க. இந்த மசில்ஸ்லாம் நல்லா ஃபிளெக்ஸ் ஆயிடுச்சு, ஸ்டிஃபான மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா போதும், இந்த பெயின் கொஞ்சமா குறைஞ்சிடும். இது வந்து வஜ்ராசனம், இந்த மீன் இந்த டைகர் பிரீதிங் ஆர் மார்ஜரி ஆசனம் சொல்லக்கூடிய பிரீத் பண்றது. சரிங்களா, முதல்ல பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வஜ்ராசனம் உட்காந்துருக்கோம், 1 டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், ஓப்பன் பண்ணிக்கிறோம், அங்க ஒரு பாம் போட்டுக்கிறோம். என்ன பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாம்பு, நீ, அப்புறம் பாதம் 3 ஒரே லைன்ல இருக்கு. இந்த பக்கம் திரும்பி செக் பண்ணி அந்த பக்கம் திரும்பி செக் பண்ணிட்டு மெதுவா ரைஸ் அப் பண்றோம், மெதுவா எக்ஸைல் பண்றோம். நல்லா இன்ஹேல் பண்ணி ரைஸ் அப் பண்றோம், மெதுவா எக்ஸேல். 5 முதல் 7 அல்லது 10 முறை வரைக்கும் நீங்க பண்ணலாம். ரொம்ப ஸ்லோவா இன்ஹேல் பண்ணிட்டு ஸ்லோவா எக்ஸைல் பண்ணீங்கன்னாலே ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண முடியும் உங்களுக்கு. ஓகேவா, லாஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து சஷாகாசன பிரீதிங் ஆர் பேபி போஸ்ன்னு சொல்லுவோம். வஜ்ராசனம் உட்காந்துக்கிறோம், உட்காந்துட்டு இந்த கை இருந்துச்சு பின்னாடி கை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஹோல்ட் இட், இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நல்லா இன்ஹேல், பெண்ட் பேக். எவ்வளவு பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு பெண்ட் பண்ணுங்க. சில பேரால இவ்வளவு பெண்ட் பண்ண முடியும், உங்களால எவ்வளவு பெண்ட் பண்ணுமோ அவ்வளவு பண்ணுங்க. சரிங்களா, நமக்கு எது சேஃபா இருக்கோ அந்த ப்ராக்டிஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கணும். அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு நம்ம யோசிச்சு போயிடுவாங்க. நம்ம உடம்புக்கு எது செட் ஆகுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணி. ஓகே, நல்லா பெண்ட் பேக் பண்ணிட்டு இந்த 2 முட்டி இருக்கு இல்லையா, விரிச்சுக்கிறோம். அப்போதான் அப்டமன் உட்கார வைக்கிறது. சரியா, இன்ஹேல் அண்ட் ஸ்லோலி எக்ஸேல், மெதுவா அப்படியே கொண்டு வரோம். ஃபோரை டச் பண்றோம். மேல இன்ஹேல் அப். இது வரும்போது எல்லாராலையும் போய் ஃபோரை டச் பண்ண முடியாது, ஏன்னா புதுசா ஸ்ட்ரெச் பண்றவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு இவ்வளவுதான் வரும், பரவாயில்ல. ஸ்டீடியா வரும்போது எவ்வளவு வருது பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மெதுவா போயிட்டு அப்படியே போய் ஃபோரை டச் பண்றோம். அவ்வளவுதான். up, exhale down. பிரீத் அண்ட் பிரீத் அவுட் ரொம்ப முக்கியம். பிரீதிங் பொறுத்த வரைக்கும் பிரீத் அவுட் பண்ணிட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன், மசில்ஸ் நல்லா ஃபிளக்ஸ் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும், சீக்கிரம் போய் போட்டு டச் பண்ண முடியும். நெற்றி டச் பண்ணா போடுது. மேல இன்ஹேல் பண்ற போது உங்களுக்கு வந்து வஜ்ராசனம் போட்டு தான் பண்ணணும். இது வந்து நீ பெயின் இருக்கவங்களுக்கு கான்ட்ராயிண்டிங், தயவு செய்து நீ பெயின் இருக்கும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணாது. உங்களுக்கு ஆல்டர்னேட் ப்ராக்டிஸ் நான் வந்து நெக்ஸ்ட் ஃபோர்கமிங் கிளாஸ் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதுக்கு வந்து வஜ்ராசன சேர்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து இந்த சப்போர்ட் இருக்கு, இந்த நீட் அழுத்தக்கூடிய சப்போர்ட் வந்து வேற ஒரு சேர் எடுத்துக்கும், அந்த பலகை எடுத்துக்கும். அப்போ நமக்கு வந்து அழுத்தம் இருக்காது, அப்போ ஈஸியா பண்ணலாம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் நார்மலா இருக்கவங்க வந்து நீ பெயின் இல்லாதவங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ஹைலி பெனிஃபிஷியல் ப்ராக்டிஸ். கான்ஸ்டிபேஷன் ரிலீஸ் ஆகும். செஸ்ட் நல்லா மேலே கீழே போயிட்டு வரும்போது வந்து நல்ல செஸ்ட் அழுத்தம் கொடுக்கும்போது வந்து செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் இருக்கும் உங்களுக்கு, நல்ல பேக் போயிட்டு கீழே வரும் பொழுது. அது போல வந்து நல்லா போயிட்டு கீழே போகும்போது பிளட் சர்க்குலேஷன் டு த பிரெயின், ஃபோர்ஹெட் ஸ்பெசிஃபிக்கா ஃபோர்ஹெட் போகும்போது நல்ல ரிலாக்ஸா கொடுக்கும்போது இட் ஃபோக்கஸஸ் த ஃபோர்ஹெட், ஃப்ரான்டல் பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு மேலே வருங்க, எக்ஸேல் பண்ணிட்டு மெதுவா அப்படியே போயிட்டு கீழே போயிட்டு தான் உங்களுக்கு தலையை கூனிங்க. இது வரைக்குமே நீங்க வந்து தலை மேலதான் இருக்கணும். அப்புறம் மெதுவா போய் டச் பண்ணும், அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இன்ஹேல் அப். ஸோ மேல வரும்போது இன்ஹேல், கீழே போகும்போது எக்ஸேல். இந்த அப்டமனு முதுகு நல்லா மேல கேட்டு போகும், ஃபுல்லா ஹிப்பு நல்லா லேசா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு மசில்ஸ் நல்லா, கை மசில்ஸ் சரி,
காஃப் மசில்ஸ் சரி நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகுது. வஜ்ராசனா போடும்போது நீ பெயின் இருக்கவங்க 100% ஷுட் நாட் ப்ராக்டிஸ். நான் யோகா பண்ணி பெயின் இருந்துச்சுன்ற காரணம் நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா நமக்கு எந்த மாதிரி போஸ் கம்ஃபர்ட்டா இருக்கோ அதை மட்டும் தான் சூஸ் பண்ணோம். நம்ம கம்ஃபர்ட்னஸ் இல்லாத போஸை நாம இப்போதைக்கு சூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நம்மளோட கோல் வந்து ஃபோக்கஸ்டு கம்ஃபர்ட்னஸ் தான். அந்த கம்ஃபர்ட்னஸ்க்கு நாம எப்படி நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கணுமோ அதை பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, நல்லா இன்ஹேல் பண்றீங்க அண்ட் ஸ்லோவா எக்ஸேல் பண்ணிட்டு பண்ணி முடிச்சதுக்கு பிறகு வழக்கமா இந்த எல்போல வச்சு கண்ணத்தை வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். 5 முதல் 7 சுவாசம் நல்ல மூச்சு எடுத்து நிதானம் விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணும்போது காஃப் மசில்ஸ், தை மசில்ஸ், இடுப்பு, செஸ்ட், முதுகு, ஸ்பைன் எல்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா ரிலாக்ஸா இருக்கிறது அப்படியே மனக்கண்ணால பார்த்து நல்ல தளர்வு கொடுக்கும் பொழுது முழுமையான எனர்ஜி உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ண முடியும் நம்மளால. நிதான மூச்சு எடுத்து முழுமையான மூச்சை வெளியே விடுது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் இன்னைக்கு பார்த்துட்டு வந்து ஸ்டாண்டிங் ஓமோஸ் பார்த்துட்டோம், ஸ்டாண்டிங் பிரீதிங் நாலு பார்த்துருக்கோம், சிட்டிங் பிரீதிங் 2 தான் பார்த்துருக்கோம். ஒன்று மார்ஜரி ஆசனா சொல்லக்கூடிய டைகர் பிரீதிங், இன்னொன்று வந்து மூன் பிரீதிங் சொல்லக்கூடிய சஷாங்க் ஆசனா பிரீதிங் பார்த்துருக்கோம். ஸோ 2 பிரீதிங் ரொம்ப ஹைலி பெனிஃபிஷியல் ப்ராக்டிஸ். உங்களுக்கு வந்து என் பண்ணும்போது வெரி சிம்பிள், நாடி சுத்தி அப்படின்ற சொல்லி பிராணாயம் முடிச்சுட்டு தென் யூ கேன் கோ ஃபார் ரிலாக்ஸேஷன். இந்த ரிலாக்ஸேஷனுக்கு வந்து ஐ கேன் கிவ் ஸ்கிரிப்ட், நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்புறேன், அந்த ஆடியோ அனுப்புறேன். அது கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கேன் ஜஸ்ட் கோ டு த ப்ராக்டிஸ் அண்ட் டூ த ரிலாக்ஸேஷன். ரொம்ப சிம்பிள், நாடி சுத்தி பிராணாயாமம், யூனிவர்சல் பிராணாயாமம். இது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு பிராணாயாமம், எந்த கான்ட்ராண்டிகேஷன் இல்லாத ஒரு பிராணாயாமம். ஓகேவா? எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த நான் விரல் சொல்றீங்களா, பிரீத் எந்த இதுல பிரீத் வருதுன்றது பாருங்க. ஃப்ரீ ஃப்ளோ பிரீத் எதுல இருக்கு, ரைட்ல இருக்கா லெஃப்ட்ல இருக்குன்னு பாருங்க. எனக்கு வந்து ரைட்ல இருக்கு, சில பேருக்கு லெஃப்ட்ல இருக்கு டாமினேஷன், சில பேருக்கு ரெண்டு பக்கமுமே ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சூஸ் த லெஃப்ட். லெஃப்ட் இல்லைன்னா ரைட்டை சூஸ் பண்ணுங்க. ரெண்டு பக்கம் ஓடிட்டு இருந்ததுன்னா சூஸ் த லெஃப்ட். இந்த முத்ரா 2 ஃபிங்கர்ஸ் நல்லா வச்சுட்டு இந்த முத்ரா வச்சுட்டு எனக்கு வந்து ரைட் ஃப்ரீயா இருக்குன்னா ஸ்டார்ட் ரைட். நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு அண்ட் எக்ஸேல் த்ரூ த அதர் சைடு. திரும்ப அதே இன்ஹேல் பண்ணுங்க அண்ட் எக்ஸேல். கட்டை விரல் மோதிர விரல் மட்டும் நீங்க பயன்படுத்த போறீங்க, மற்ற 2 விரல்கள் இங்க ஒட்டி இருக்கணும், 2 விரல் சும்மா இருந்தா போதும். ஓகே, இந்த 2 விரலை தான் நீங்க பயன்படுத்துறீங்க. எந்த பக்கம் ஃப்ரீயா இருக்கோ அந்த பக்கம் நல்ல காற்றை இழுக்கிறீங்க, ஆப்போசிட் சைடு ரிலீஸ் பண்ணுங்க. திரும்ப அந்த சைடே இன்ஹேல் பண்றீங்க, எக்ஸேல் பண்றீங்க. ஒரு ஃபார்வர்டு, ஒரு ரிவர்ஸ், ஃபார்வர்ட், ரிவர்ஸ், ஃபார்வர்ட், ரிவர்ஸ், 9 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ நாடி சுத்தி பொறுத்த வரைக்குமே ப்ராக்டிஸ் இதில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 9 ரவுண்ட்ஸ் வரைக்கும் போகணும். உங்களுக்கு 9 ரவுண்ட்ஸ் போய் முடிக்க முடியுமா 100% நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க. ஓகேவா? ஸ்டார்ட் த ப்ராக்டிஸ். நல்லா இதெல்லாம் சேர்ந்து பண்ணலாம். ஸ்டார்ட் த ப்ராக்டிஸ். உங்களுக்கு எந்த பக்கம் ஃப்ரீயா இருக்காங்க எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஆழமான சுவாசம், நிதானம் மெதுவா இருக்கு, முழுமையாக மூச்சு வெளிவிடலாம். மீண்டும் ஒரு ஆழமான சுவாசம், மூச்சு வெளியே எடுத்து மெதுவாக மூச்சு வெளியிட.
கண்டினியூ த ப்ராக்டிஸ். நல்லா கண்டினியூ பண்ண ப்ராக்டிஸ் ஒரு 3 ல இருந்து 5 ரவுண்ட் நல்லா கண்டினியூ பண்ணுங்க. நல்ல ஒரு ஆழமான சுவாசம் மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடலாம். மீண்டும் ஒரு ஆழமான சுவாசம் மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சு வெளிவிட்டு ஓய்வுக்கு போயிடலாம். நல்ல ஆழமான சுவாசம் எடுத்து நிதானம் விட்டு கடைசி சுற்று முடிச்சுட்டு பிறகு கைகள் இரண்டும் மடி மீது வரட்டும். நல்ல நிதான மூச்சு உள்ள இருக்கிறீங்க. செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. Deep breath in and slowly ஸோ இன்னைக்கான ப்ராக்டிசஸ் நான் முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து இதே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ லைவ் படுத்து பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ்ல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது, என்னென்ன ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம், அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்றது இன்னும் தெளிவாக நம்ம பார்ப்போம். அதனால வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு கிளாஸ் டைம் வந்து ரொம்ப நன்றி. இந்த ரெக்கார்டிங் வந்து பிரேக் பண்ணிட்டு உங்களுக்கு குரூப்ல பே பண்றேன். தேங்க்யூ ஃபார் த செஷன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தேங்க்யூ சார். சார் ஈவினிங் வந்து என்ன டைமிங் சார்? ஈவினிங் செஷன் ஈவினிங் வந்து 5:30க்கு நாங்கள் ரெண்டர் பண்ண போறோம். இந்த செஷன் ரெண்டர் பண்ணிட்டு 5:30க்கு அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு யூடியூப் லிங்க் வரும். இந்த லிங்க் குரூப்ல ஷேர் பண்றேன். அதை நீங்க பார்த்துட்டு போங்க. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ கம்ப்ளீட் தி செஷன். எக்ஸலென்ட் செஷன். சொல்லுங்க சார். நல்லா இருந்தது சார் செஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபீட்பேக் இருந்துச்சு நீங்க குரூப்ல அப்டேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ரீஷேர் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே டுடே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.